ஹலோ காய்ஸ், இங்க ஒரு அம்மாவுக்கு காத்து போற பிரச்சனை இருக்கு. அது திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்ப போட்டு விட்டுருது. பக்கத்துல படுத்து கிடந்த அந்த அம்மாவோட புருஷன் மரியாதையை எந்திரிச்சு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அடிச்சும் விரட்டிடுறாரு. பாவம் காய்ஸ், அந்த அம்மா கொட்டுற மழையில நினைஞ்சுக்கிட்டே ஒரு ஓரமா உட்காந்துருக்கு. அந்த வழியா நடந்து வந்த ஒருத்தர் அந்த அம்மாவை பார்த்ததுமே பரிதாபப்பட்டு பதறி போய் வேகமா ஓடி வர்றாரு. என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்ததுமே நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுட சுட நூடுல்ஸா டேஸ்டா செஞ்சு கொடுக்குறாரு கைஸ். அதை வாங்கி அந்த அம்மா மொஜுக்கு மொஜுக்குன்னு நல்லா சாப்பிட்டு பழைய மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டா கைஸ். மறுபடியும் அந்த அம்மா ஒரு பாம்பை விட்டுருது. அந்த அம்மா போட்ட பாம்பெலாம் அந்த கட்டுலே நொறுங்கி போயிடுது கைஸ். தனக்கு நடந்த கொடுமையை பத்தி ஜட்ஜையா கிட்ட அந்த ஆளு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் பாதி செத்துட்டேன், கொஞ்சமாவது என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாரு. அதை கேட்ட ஜட்ஜையாவும் என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா திடீர்னு மறுபடியும் ஒரு பாம்பை போட்டுருது. அந்த அம்மா போட்ட பாம்புல ஜட்ஜையா பயங்கரமா கோவமாயிட்டாரு கைஸ். என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மாவை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி கோவமா கத்திட்டாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு பாம்பை போட்டுருது. இந்த தடவை பாத்தீங்கன்னா காய்ஸ் பாம்பு பெருசா வந்துருச்சு. அதனால அந்த ஜெயிலே ரெண்டாயிடுச்சு காய்ஸ். இந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு. எல்லாருமே கோவமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மயங்கியும் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அதிர்ச்சியான சம்பவம் எல்லாரையுமே ஒரு வழியாக்கிடுச்சு. இந்த பொம்பளைய என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஜெயிலரும் கோவமா கத்துறாரு. கத்துன அவரும் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த அம்மாவை என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த அம்மாவை கொண்டு கட்ட அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அத்துவான காட்டுக்குள்ள அனாதையை இறக்கி விட்டாங்க. பாவம் அந்த அம்மா என்ன பண்றதே தெரியாம கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நம்மளுக்கு காத்திருக்கு. அந்த அம்மாவை பார்க்க ஒரு ஹீரோ வர்றாரு. அந்த அம்மா மறுபடியும் ஒரு பாம்பை போட்டுருது. தனக்கு உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த ஆளுகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருது. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பாம்பு சத்தம் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளும் பாம்பு விட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல காய்ஸ். ஆமா காய்ஸ், 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நடக்க போறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பாம்புல அந்த ஏரியாவே வெடிச்சு போச்சு கைஸ். செத்து போன பன்னிக்குட்டியில 2 குட்டியை மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாரு நம்ம ஹீரோ. அதை சுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவளும் நல்லா திங்கிறா. கொஞ்ச நாள் அந்த பொண்ணும் கன்சீவ் ஆயிடுறா. அதுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. பார்த்தா அந்த குழந்தையும் பாம்பிடுது காய்ஸ். அவங்க 3 பேரும் விட்ட பாம்புல அந்த வீடே வெடிச்சு செதறி போயிடுச்சு கைஸ். இந்த பக்கம் அந்த குட்டி குழந்தை சிரிச்சுக்கிட்டே பாம்பு போடுது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பாம்பு போட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பறந்து போயிட்டு இருந்த பிளைட் ஒண்ணு டக்குன்னு வெடிச்சு கீழே விழுந்துடுது. அடுத்ததான் அவங்க பாம்பு போய் அந்த கப்பலையும் தாக்கிடுச்சு. அந்த கப்பலும் கடலுக்குள்ள முங்கிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பூமி மேல ஒரு எரிகல்லு செதறி விழுக போகுது. எல்லோரும் பயந்து போய் இருக்காங்க. இவங்களும் பயந்து போய் வேகமா ஒரு படகுல போறாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படி சொல்லி வேகமா போட்ல போறாங்க. பார்த்தா அந்த எரிகல்லு வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப போட்டாங்க பாருங்க இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பாம்பு. அந்த பாம்பு அந்த எரிகல்லையே வெடிச்சு செதற வச்சிருச்சு. மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல கைஸ். இது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான் கைஸ்.